ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறதுக்கான குட் சைன் என்னென்னா, அது அவங்களோட இண்டிவிஜுவலில் மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்கனாமிலையும் அது பிரதிபலிக்கணும். அப்படி இந்திய பொருளாதாரத்தில் மாபெரும் வளர்ச்சி கண்ட 10 கம்பெனிகள், அதுலேயும் மார்ச் 2025 வரைக்குமான நிலவரப்படி எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க, எப்படி அதை அவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாப் 10க்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஹெவியான காம்படிஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே யார் அந்த டாப் 10ல் இருக்காங்கங்கிறதுக்கான முழுமையான டேட்டாஸ் கிடைக்கல. அதனால் எஸ்டிமேட்டடாக இவங்க தான் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கும் சொல்லிட முடியாது. அதனால் டாப் 9லேருந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அந்த வரிசையில் 9வது இடத்துல இருக்கிறது கோல் இண்டியா. இவங்களோட பிஸ்னஸ் என்னென்னா நிலக்கரி உற்பத்தி தான். நிலக்கரி உற்பத்தியில் இவங்க தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இந்திய பொருளாதாரத்தில் பெஸ்ட் கம்பெனியில் 9வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட லாபம் கிட்டத்தட்ட 37,402 கோடி. அடுத்ததாக 8வதாக இருக்கிறது எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். இவங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவோட நம்பர் 1 காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி. அவங்க லாபம் மட்டும் 40,916 கோடி. 7வது இடத்துல இருக்கிறது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். இந்தியாவோட பெட்ரோலியத்துறையில் ஐஓசிஎல் தான் முதல் இடத்துல இருக்காங்க. ஒரு முன்னணி நிறுவனமாக பல வருஷமாக நீடித்து நிலச்சிருக்கிறாங்க. இவங்களோட லாபம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 41,729 கோடி. 6வது இடத்துல இருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க். இவங்க ஒரு பேங்க் செக்டார் தான். ஆனால் இவங்களோட வெற்றிக்கான சீக்ரெட் என்னென்னா, இவங்க கஸ்டமர்ஸை ட்ரீட் பண்ணுற விதம் தான். அது என்னவோ தெரியல, ஐசிஐசிஐ பேங்க்னா வாடிக்கையாளர்களுக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனியோட க்ரோத் அவங்களோட வாடிக்கையாளர்களோட அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு. இவங்களோட லாபம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44,256 கோடி. 5வது இடத்துல இருக்கிறது டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இவங்களை பொறுத்தவரை இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லை, உலக அளவில் ஐடி நிறுவனங்களில் ரொம்பவே முக்கியமான நிறுவனம். உலகம் முழுக்க பெரிய பெரிய பிஸ்னஸ் டீல் வச்சுருக்கிறதுனால ஐடி செக்டாரில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட லாபம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45,908 கோடி. 4வது இடத்துல இருக்கிறது ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன். இவங்க எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு மூலமாக லாபம் எடுத்துகிட்ருக்குறாங்க. இவங்களோட லாபம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 49,221 கோடி. 3வது இடத்துல இருக்கிறது நம்ம அம்பானி சார் தான், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்களுக்கு பல தொழில்கள் இருக்குது. ஆனால் முக்கியமான பீக் பிஸ்னஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய், 2வது ஜியோ அண்ட் ரீட்டைல் போன்ற சில முக்கியமான பிஸ்னஸ் மூலமாக இவங்க 3வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட லாபம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69,648 கோடி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஹெச்டிஎஃப்சி வங்கிலாம் தனியார் வங்கியிலேயே முதல் இடத்த பிடிச்சிருக்கு எல்லா சேவையிலையுமே. பேங்க்குக்கு போனாலே அந்த வேலை முடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே ரொம்ப எளிமையாக்குனது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். அந்த பேங்க் சக்ஸஸ் ஆகினதுக்கான ஒரு முக்கியமான சீக்ரெட்டாக இது தான் சொல்லப்படுது. இவங்களோட லாபம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 70,792 கோடி. முதல் இடத்துல இருக்கிறதும் இன்னொரு பேங்க் தான். அது என்ன பேங்காக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் தரேன். முடிஞ்சால் அது என்னன்றதை கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். முதல் இடத்துல இருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட நம்பர் 1 வங்கினா அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். வட்டி வருமானம், டிஜிட்டல் சேவைகள் மூலமாக தான் இவங்களோட வளர்ச்சிங்கிறது மேலோங்கி இருக்குது. இவங்களோட லாபம் என்னென்னா 77,561 கோடி. இது எல்லாம் தான் இந்தியாவில் டாப் 10 இந்திய பொருளாதாரத்தில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்களாக இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.